அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ, பட் ரொம்ப டிலே என்னுடைய சாய்ஸ் ஆர்டர். ஸோ எல்லா மாணவர்களுமே எம்பிபிஎஸ் பிஎஸ் சம்மந்தமாக சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி டெபாசிட் ஒர்க் பண்ணி இதில் சில மாணவர்களுக்கு நம்ம ரொம்ப தடுமாற்றத்தை பார்த்தோம். பேங்க்கோடைய டெபிட் கார்டில் அவங்களால பேமெண்ட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி சிரமப்படுறதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக அதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாருமே சாய்ஸ் செலெக்ஷன் போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சாய்ஸ் செலெக்ஷன் போயிருந்தாலும் கூட எல்லாம் சாய்ஸ் செலெக்ஷனும் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரைட்? ஓகே. இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய சாய்ஸ் ஆர்டர் நான் கொடுக்கணும். அதற்கு ஒரு சில டேட்டாவோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? கல்லூரியோடைய ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இதுக்கு பேர். கல்லூரியோடைய பேசிக் டீட்டெயிலே தெரியாமல் நான் சாய்ஸில் வச்சுருக்கிறேங்க சார், ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கிறேங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பேசிக் ப்ரைமரி டீட்டெயில் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக கான்சன்ட்ரேட் பண்ணல. காலேஜோடு எப்போ ஆரம்பித்தாங்க, அதில் பிஜி கோர்சஸ் இருக்கா, எந்த லொக்கேஷனில் இருக்குது, இதை பற்றி ஆரம்பிக்கிறேன். இது என்னுடைய சாய்ஸ் ஆர்டர் வீடியோ இது, ரைட்? ஸோ முதல்ல பார்க்குற கல்லூரி எம்எம்சி சென்னை, 1835ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்கிற கல்லூரி, 250 இடங்கள் இருக்குது. ரெண்டாவதாக நான் பார்க்கறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, 1838ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 250 இடங்கள் இருக்குது. மூன்றாவதாக நான் பார்ப்பது மதுரை மெடிக்கல் காலேஜ், 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். அவங்கள்ட்ட பிஜி கோர்சஸ்லாம் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், சரிங்களா? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 1959ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ், பிஜி கோர்ஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அடுத்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை, 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் 150 இடங்கள் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 1965 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 100 இடங்கள் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், அதோடைய 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், 1966ஆம் ஆண்டு பிஜி கோர்ஸ் இருக்கிற 200 இடங்களை கொண்ட கல்லூரி. அதே போல் ராஜா முத்தையா சிதம்பரம் அண்ணாமலை நகர் சிதம்பரத்தில் இருக்கிற காலேஜ் 1985 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் சேலத்தில் இருக்குது, அதோட காலேஜ் 1986ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அடுத்து 11ஆம் இடத்துல கவர்மெண்ட் ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற ஐஆர்டி காலேஜ்னு சொல்லுவாங்க, 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அடுத்து கேஏபி விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, அது 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 2000 ஆண்டில் ஆரம்பிக்குது, 24 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸுக்கு 150 இடங்கள் இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் அடுத்து 15வது இடம் கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அதே போல் 16ஆம் இடத்துல தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதோடைய இடம் சேலம், 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ் தருமபுரி, அந்த காலேஜ் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 100 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 18ஆம் இடத்துல நாம் பார்ப்பது கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 19 திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 100 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 20ஆம் இடத்துல கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், 2012ஆம் ஆண்டு 100 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 21 இடத்துல இஎஸ்ஐ கேகே நகர் பார்க்கிறேன். ஒருவேளை சென்னை மாணவர்களாக இருக்கிறவங்க செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு அப்புறமே நீங்கள் இஎஸ்ஐ வச்சு அதுக்கப்புறம் ஓமாந்துரார் வைக்கலாம், சரிங்களா? இஎஸ்ஐ கேகே நகர் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் திருவண்ணாமலை 22ஆம் இடத்துல திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், 2013ஆம் ஆண்டு 100 இடங்கள் இருக்குது. 23ஆம் இடத்துல நான் ஓமாந்துரார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், 2015ஆம் ஆண்டு 100 இடங்கள் இருக்குது. அடுத்து 24ஆம் இடத்துல இஎஸ்ஐ கோயம்புத்தூர், 2016ஆம் ஆண்டு 100 இடங்கள். அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர், 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூர், அது 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்,
அதில் 2021 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 150 இடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 150 இடங்கள் இருக்குது. பிஜி கோர்சஸ் இல்லை, ரைட். லாஸ்ட் ஃபீ காலேஜில் பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை, ரைட். இது நான் வீடியோவில் வைக்க சொல்கிறேன். 31ஆம் இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை, 150 இடங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர் 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 150 இடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி பிஜி கோர்சஸ் இல்லை, 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 150 இடங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி 150 இடங்கள் இருக்குது, பிஜி கோர்சஸ் இல்லை, 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 35ஆம் இடத்துல நான் பார்க்குறது ராமநாதபுரம் 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ்லாம் கிடையாது, 100 சீட் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரி 36ஆம் இடத்துல 2021 ஆண்டு பிஜி கோர்சஸ் கிடையாது, 150 இடங்கள் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் இதில் 2021 ஆண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 150 இடங்கள் இருக்குது. நான் 32ஆம் இடத்துல என்னுடைய ரெக்கமெண்டேஷன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஃபஸ்ட்டு காலேஜாக பார்ப்பது சிஎம்சி வெள்ளூர். கவர்மெண்ட் கோட்டாவில் எல்லாருக்குமே காமிக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யார் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது சிஎம்சி வெள்ளூர் 1942ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 100 சீட் இருக்குது. அதே மாதிரி 39வது இடத்துல சரிங்களா பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆண்டு 1985, பிஜி கோர்ஸ் இருக்கிற கல்லூரி 250 இடங்கள் இருக்குது. அடுத்து கேஎம்சிஹெச் 40வது இடத்துல நான் பார்ப்பது கேஎம்சிஹெச் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ரீசெண்டான கல்லூரி தான். பட் பிஜி கோர்ஸ்லாம் கிடையாது, ஆனால் மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. 41ஆம் இடத்துல என்னோட ரெக்கமெண்டேஷனாக பார்ப்பது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்குது, 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் 42ஆம் இடத்துல நான் பார்ப்பது திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது. அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் 43ஆம் இடத்தில் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 44ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 45ஆம் இடத்துல கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 46ஆம் இடத்துல நான் பார்ப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ்லாம் இருக்குது, மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி 47ஆம் இடத்துல ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நல்ல கொஞ்சம் டிமாண்டாக மாணவர்கள் எதிர்பார்க்குற கல்லூரியாக பனிமலர் மெடிக்கல் காலேஜ், அவங்களுடைய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2020, பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை, மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 48ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகம் 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் அவைலபிள், 150 இடங்கள் இருக்குது. 49ஆம் இடத்துல ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரி 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 50வது பிளேஸ் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அடுத்து 51ஆம் இடத்துல நம்ம பார்ப்பது முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அடுத்து மாதா மெடிக்கல் காலேஜ் 52ஆம் இடத்துல மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 53ஆம் இடத்தில் நான் பார்ப்பது அந்த கல்லூரியின் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்து நான் முன்னாடி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கிறேன். இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் கிடையாது, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 54ஆம் இடத்தில் நாம் பார்ப்பது சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் கிடையாது, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 55ஆம் இடத்தில் நம்ம பார்ப்பது அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்ஸ் கிடையாது, 150 இடங்கள் இருக்குது. 56ஆம் இடத்தில் நம்ம பார்ப்பது சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் ஒசூர் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்கள் இருக்குது. அதே போல் 57ஆம் இடத்தில் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் கிடையாது, 150 இடங்கள் இருக்குது. அடுத்து 58ஆம் இடத்தில் நம்ம பார்ப்பது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்
காஞ்சிபுரம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 150 இடங்கள் இருக்குது. அடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 2024ஆம் ஆண்டு சென்னை, மொத்தம் 50 இடங்கள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இந்த கேட்டகரி அடிப்படையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால அன்னை மெடிக்கல் காலேஜ் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். பட் இப்போ அந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஸோ நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கூட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட சாய்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொடுத்து கடைசியாக கூட அன்னை மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கலாம். அன்னை மெடிக்கல் காலேஜ் போய் சொல்லணும்னா இட் இஸ் ராஜலட்சுமி குரூப்பு. நம்ம எல்லாம் இப்போ ஃபஸ்ட் இயர் தான் போக போகிறோம். நம்ம தொடர்ந்து 5 வருஷம் படிக்க போகிறோம். 6வது வருஷம் வரும்போது அந்த காலேஜ் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படலாம், பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அன்னை மெடிக்கல் காலேஜ் ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. சரிங்களா? 60வது இடத்துல நம்ம பார்ப்பது வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிரைவேட் யூனிவர்சிட்டி 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அடுத்து வந்து சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம். சரிங்களா? இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2022. ஸோ வெங்கடேஸ்வராவும் இதுவும் வந்து ஒரே டைமில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அதுவும் 2022, இதுவும் 2022. பிஜி கோர்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி 150 இடங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் சயின்ஸ் அடிஷனல் கேம்பஸில் ஒரு பெரம்பலூரில் இருக்குது. 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் கூட 150 இடங்கள் இருக்குது. புதிதாக இந்த வருஷம் கிடைச்சி நம்ம மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடிஷ்னலாக 2 காலேஜ் வந்திருக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அதோடைய சீட் மொத்தம் 100 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. என்னோட சைடில் அதை நான் பார்க்கும்போது நான் கிறிஸ்பி மைனாரிட்டி மாணவர்களுக்கு அது கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மைனாரிட்டியோடைய ரேங்க்கு எவ்வளோ மார்க் இருக்கிறாங்க, என்ன ரேங்க்கில் இருக்கிறாங்க எல்லாருமே, அதை பற்றி அடுத்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்ப்பது கவர்மெண்ட் கல்லூரி மட்டும் பார்க்குறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் 36 எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா பார்க்குறீங்கன்னா அடுத்த இருக்க லெவலில் காலேஜ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பண்ணால் அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்குறீங்க, என்ஆர்எஸ் சீட் பார்க்குறீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கல்லூரியோடைய இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி இதெல்லாம் பார்த்து நீங்கள் சாய்ஸஸை இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். நீடட் இருந்தால் மட்டும் உங்களுடைய லொக்கேஷனை பேசி இந்த என்ன பண்ணிக்கலாம், பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டரை மாற்றிக்கலாம். சரிங்களா? சார் நான் நாகப்பட்டினத்தில் எம்எம்சிக்கு வரணுமா, செங்கல்பட்டுக்கு வரணும், ஃபஸ்ட்டு காலேஜே நீங்கள் நாகப்பட்டினத்தை போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ உங்களுடைய சாய்ஸஸில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சில புள்ளிவிவரங்கள்லாம் சொல்ல போனால் சில தவறுனால, ஏதாவது நம்ம மேலே இருக்கிற எந்த ஒரு சின்ன தவறுனால கூட நம்மளுடைய எம்பிபிஎஸ் சீட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?